2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பிரியமானவர்களே, என் ஆத்துமாவை மரணத்திற்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை சங்கீதம் 116 8-12 வரையில் உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரனிடம் உள்ள விசுவாசத்தின் ஆவி இப்படி பேச செய்தது. பவுலடியாரும் அந்த விசுவாசத்தின் ஆவியை பெற்றவராக, அதை ஒரு பொக்கிஷமாக கருதினவராக, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று விசுவாசித்து சொல்லுகிறதை காண்கிறோம். நாம் உபத்திரவத்தில் கடந்து வரும்போது அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்ற விசுவாச அறிக்கை நம்மை இன்றும் பலப்படுத்துகிறதை காண்கிறோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடின அந்த பாடல் எத்தனை ஆயிரம் ஜனங்களை அந்த விசுவாசத்தின் ஆவியால் நிரப்பி ஆறுதல் பெற செய்கிறது. எத்தனை உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள்! பரிசுத்த ஆவியானவர் விசுவாசம் என்கிற வரத்தையும் விசுவாசம் என்கிற கர்த்தரின் திவ்ய சுவாபத்தையும் தந்தருளுகிறார். அந்த விசுவாசத்தின் ஆவியால் நிரப்பப்படும் போது கர்த்தர் நாம் பேசுகிற பாஷைகளை சுத்தம் பண்ணி கர்த்தருடைய பாஷைகளை பேச வைக்கிறார். அதுதான் விசுவாச வார்த்தைகள், அதுதான் தேவனுடைய வார்த்தைகள், அதுதான் தேவனை பற்றிய ரகசியமான வார்த்தைகள். அவைகள் பேசப்படும் போது அற்புதங்கள் நடைபெறுகிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர் உன் வாயிலிருந்து புறப்படுகிற அபிஷேக வார்த்தையினால் தன்னை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் தேவனுடைய புதிய சுத்திகரிக்கப்பட்ட பாஷையினால் பேசுகிறோம். அதிகமாய் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுங்கள். புதிய பாஷைகளை பேசுங்கள். விசுவாசத்திலே வளருங்கள். ஜெபம். ஆண்டவரே, என் விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணும். ஆமென்.